சிவாலயத்துக்கு போனீங்கன்னா ஒரு விஷயத்த நீங்கள் பார்க்கலாம். அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவக்கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில இருக்கும். எல்லா சாமியும் விளங்கிட்டு கடைசியா நவக்கிரகத்த வந்து நம்ம சுற்றி வருவோம். 9 முறை சுத்துவாங்க. சிலர் வந்து 1 முறை சுத்துவாங்க. அது நவக்கிரக வழிபாட்டில முக்கியமான விஷயமா இருக்கும். ஆனா, அந்த நவக்கிரகங்களை நல்லா உற்று பாருங்க. அந்த இருக்கிற 9 கிரகம் 9 கிரகம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு திசையில வந்து இருக்கும். தென் திசை, வட திசை, வடகிழக்கு திசை, வட தென் திசை அப்படின்னு ஒவ்வொரு திசையில இருக்கும். ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மனித வாழ்க்கையில் அல்லது உயிரினங்கள் பிறக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா வந்து திசைகளும் தீர்மானிக்கப்படுது. அதாவது ஒவ்வொரு திசையிலும் மனிதர்கள் வந்து பயணிப்பாங்க. ஒவ்வொரு குணம் கொண்டவர்களாக தான் இருப்பாங்க. நவகிரகத்தில் இருக்கிற எல்லா குணங்களும் வந்து மனிதர்களுக்கு உண்டு. அது எப்போ வெளிப்படுதுன்னா ஒவ்வொரு தருணத்திலும் வாழ்வியலில் வந்து பிறப்பில் ஆரம்பித்து இறப்பு வரைக்கும் ஒவ்வொரு தருணத்திலையும் இந்த குணங்கள் நவக்கிரக குணங்கள் வந்து நமக்கு வெளிப்பட்டுகிட்டே இருக்கும். அதனால தான் நவக்கிரகங்கள் வந்து அந்த நம்ம ஆண்டுக்கு ஆண்டு நம்மளுடைய திசைகள் வந்து மாறி மாறி அவங்க ஆட்சி செய்வாங்க. அந்த நவக்கிரக வழியில் தான் வந்து மனிதர்கள் வாழ்வும் இயங்கும் சொல்லலாம். நீங்கள் விஞ்ஞானபூர்வமாக யோசித்தாலும் சரி, மெய்ஞானபூர்வமாக யோசித்தாலும் சரி, நவக்கிரக இது வந்து நம்ம வாழ்வில் வந்து பின்னி பிணைக்கப்பட்ட ஒன்றாகும். அந்த வகையில் நவக்கிரக வழிபாட்டை ஏன் சுற்றி வாரோம் அப்படின்னா, 9 முறை சுற்றும் போதும் என்னுடைய குணநலங்களை நல்ல நிலங்களை கொண்டு வாருங்கள், எந்த திசையில் நான் சென்றாலும் அது நற்திசையாக இருக்க வேண்டும், அருள் புரியுங்கள் என்று சொல்லி தான் வந்து பயணிக்கிறோம். ஏன்னா வந்து சில விஷயங்கள் பார்க்கும்போது நவக்கிரகம் பார்த்தீங்கன்னா ஒத்தர் பார்த்து கொள்ளாது. அதை நம்ம சில நேரங்களில் சொல்லுவோம். பிடிக்காதவங்க யாராவது கூட்டம் பார்த்தாங்க பாருங்க, நவக்கிரகமாக இருக்காங்க. ஒரே இடத்துல இருந்தாலும் ஒவ்வொரு திசையில் அவங்க இருக்காங்க, நவக்கிரகம் மாதிரி இருக்காங்க அப்படின்னு நம்ம வேடிக்கையாக சொல்வது உண்டு. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா நவக்கிரக வழிபாட்டில் ஒவ்வொரு திசையிலும் கிரகங்கள் இருப்பது என்னன்னு காரணம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒரே திசையிலேருந்து முடிவெடுக்கக்கூடாது. அதாவது 9 முறையில் முடிவெடுக்கணும். ஒவ்வொரு ஆங்கிள்லையும் பார்த்தீங்கன்னா அது சரியாக இருக்கும். இப்போ நவகிரகத்தை பாருங்கள், ஒரு சனீஸ்வரனை பார்த்தா சரியாக இருக்க மாதிரி இருக்கும், வியாழன் பார்த்தா சரியாக இருக்க மாதிரி இருக்கும், செவ்வாய் பார்த்தா சரியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்படி தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையிலிருந்து சரியான பாதையில் தான் பயணிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அணுக வேண்டும் என்பதை மறைமுகமாக இறைவன் சொல்வதாகவும், ஒவ்வொரு சுற்றும் போதும் நம்ம எந்த ஒரு விஷயத்திலையும் பல முறை யோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்பது தான் நவக்கிரக வழிபாடு வந்து நமக்கு உணர்த்துது.